நிறைய டிவி டிபேட்ஸில் ஆன்லைனில் யூடியூப் சேனல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் பார்த்தீங்களும் கரூரில் நடந்த விஷயங்கள் அந்த 41 குடும்பத்தை பற்றியெல்லாம் அரசியல் மையப்படுத்தி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து எதுவுமே வரல, யாருமே இன்டர்வியூ கொடுக்கல, யாருமே டிபேட்டுக்கு போகல, எதுவுமே போகல. எங்கே போனாங்க நிர்வாகிகள் எல்லாருமே கேட்டிருக்கும்போது இன்னொரு சைடு சைலண்டாக மீன்ஸ் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த மீடியாலையும் இது கவரேஜ் பண்ணலை, யாருமே இதை டெலிகாஸ்ட் பண்ணல. காரணம் என்ன? நம்ம சேனலில் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். காரணம் என்னென்னா இது எடுத்து கேரி பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் சூழல். நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தால் அதெல்லாம் பெருசாக ப்ரொமோட் பண்ணுவாங்க நியூஸில். நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக வந்த கட்சி, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2000 2500 நாளைக்கு மேலே தாண்டி பார்த்திங்கன்னா தளபதி விஜயனோட விலையில்லா விருந்தகம் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் பண்ணி போட்டிருக்கேன். திரும்பவும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கணுன்றனால தான் சொல்கிறேன். 2500 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில், சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மாதிரி பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகம் போயிட்டுருக்கு. என் தொகுதி வில்லிவாக்கத்தில் டிப்போ கிட்ட போயிட்டுருக்கு. சென்னை வட சென்னையில் கீழ்பாக்கில் அந்த சைடு எல்லா இடத்துலையும் போகுது, குளத்தூரில் போகுது, அம்பத்தூரில் போகுது. இந்த மாதிரி பல இடத்துல சேலம், திருச்சி, மதுரை சொல்லிக்கிட்டே போகலாம். விலையில்லா விருந்தகம்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இது ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, திட்டம் ஒன்று, அம்மா உணவகம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ குறைந்த கட்டணத்தில் சாப்பாடு. அதே மாதிரி கலைஞர் உணவகம் இருக்கான்னு தெரியல, நான் எங்கேயும் பார்க்கல. அப்படி இருந்தால் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாங்க. மக்கள் பணத்தில் எடுத்து பண்ணுறதுல எனக்கு பெருசாக ஓகே, நம்ம பணத்தில் பண்ணுறாங்க, மக்களுக்காக பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இந்த விலையில்லா விருந்தகம் 2500 நாளைக்கு மேலான நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகுதுன்ட்டு. அதாவது நம்ம கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆக போகுது. ஆனால் 2500 நாள்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். விஜய் அண்ணா மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஆரம்பித்த திட்டம் இது. தமிழ்நாட்டில் பல ஒரு இடம் 2 இடம் கிடையாதுங்க, பல இடத்துல நடந்துட்டுருக்கு. 365 நாளும் பார்த்தீங்கன்னா விலையில்லா விருந்தகத்தில் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க.